ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவன் ஏசா, மற்றொருவன் யாக்கோபு. இந்த இருவரில் தேவன் யாக்கோப்பை தேர்ந்தெடுத்தார். யாக்கோப்புக்கு 12 மகன்களும் ஒரு மகளும் பிறந்தார்கள். அவர்களில் யோசேப்பு என்பவனும் ஒருவன். யாக்கோப்பு யோசேப்பை அதிகமாக நேசித்தான். யோசேப்பின் சகோதரர்கள் செய்யும் தவறுகளை அவன் தகப்பனாகிய யாக்கோப்பிடம் சொல்லுவான். இதன் காரணமாகவே யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு இரவு நேரங்களில் தான் காணும் கனவை தன் தகப்பனிடமும் தன் சகோதரரிடமும் சொல்லுவது வழக்கம். ஒரு நாள் யோசேப்பு கண்ட கனவில் அவன் சகோதரர்கள் வயலில் அரிக்கட்டுகளை கட்டினார்கள். யோசேப்பு அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்தது. மற்றவர்களின் அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கியது. இதை கேட்ட யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு யோசேப்பு மறுபடியும் ஒரு கனவு கண்டான். அக்கனவில் சூரியனும் சந்திரனும் மற்றும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கியது. இதை கேட்ட அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபும் யோசேப்பை பார்த்து, நானும் உன் தாயும் உன்னை வணங்க வேண்டுமா என்றான். ஒரு சமயம் யாக்கோப்பு ஒரு அழகான ஆடையை தைத்து யோசேப்புக்கு கொடுத்தான். யோசேப்பின் சகோதரர்கள் வனாந்தர வெளியில் ஆடுகளை மேய்க்கிறார்கள். அவர்களுடைய நலம் விசாரித்து வரும்படி யாக்கோபு யோசேப்பை அனுப்பினான். யோசேப்பு தூரத்தில் வருகிறதைக் கண்ட அவனுடைய சகோதரர்கள், இந்த கனவுக்காரனை கொன்று இந்த குழியிலே தள்ளிவிட்டு நம் தந்தையிடம் ஒரு மிருகம் அவனை அடித்து விட்டதாக சொல்லிவிடுவோம் என்று பேசிக்கொண்டார்கள். இதை கேட்ட மூத்தவனாகிய ரூபன், இவனை கொல்லுவதை விட அடித்து குழியில் தள்ளிவிடுவோம் என்றான். இந்த யோசனை அவர்களுக்கு சரியென்று பட்டது. அவர்கள் யோசேப்பை அடித்து அவனுடைய ஆடையை பிடுங்கி குழியிலே தள்ளிவிட்டார்கள். சிறிது நேரம் கழித்து யோசேப்பின் சகோதரர்கள் சாப்பிடும்போது அந்த வழியாக எகிப்திற்கு சில வியாபாரிகள் சென்றார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அந்த வியாபாரிகளிடம் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். அதன் பின்பு யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஒரு ஆட்டை கொன்று அவனுடைய ஆடையில் ஆட்டு இரத்தத்தால் நனைத்து அதை தன் தகப்பனாரிடம் காட்டினார்கள். யோசேப்பை ஒரு மிருகம் அடித்து கொன்றுவிட்டது, அவனுடைய ஆடை மட்டுமே மிஞ்சியது என்றார்கள். யோசேப்பின் ஆடையை பார்த்த யாக்கோப்பு அவர்கள் சொன்னதை நம்பி மிகவும் துக்கப்பட்டு அழுதான். அந்த வியாபாரிகள் யோசேப்பை எகிப்து நாட்டிற்கு கொண்டு போய் போத்திபார் என்ற ஒரு அதிகாரிக்கு விற்றார்கள். யோசேப்பை அடிமையாக வாங்கிய போத்திபார் என்ற அதிகாரி அவன் வீட்டில் மிக நம்பிக்கை உள்ள பணியாளாக இருந்தான். தேவன் யோசேப்புக்கு துணையாக இருந்ததினால் அவன் செய்யும் அனைத்து பணியையும் ஆசிர்வதித்தார். ஒரு சமயம் போத்திபாரினுடைய மனைவி யோசேப்பை தன்னிடம் பாவம் செய்யும்படி கேட்டுக்கொண்டாள். ஆனால் யோசேப்பு அதற்கு மறுத்துவிட்டான். என்னுடைய எஜமானுக்கு நான் துரோகமும் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய ஆடையை உதறிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். போத்திபார் வந்தவுடனே அவனுடைய மனைவி, யோசேப்பு என்னை அவமானப்படுத்தினான் என்று பொய் சொன்னாள். போத்திபார் அவனுடைய மனைவியின் பேச்சை கேட்டு யோசேப்பை சிறைசாலையிலே அடைத்தான். யோசேப்பு சிறைசாலையிலே அனைவருக்கும் ஏற்றவனாக நடந்து கொண்டான். கைதிகளிடமும் அதிகாரிகளிடமும் இரக்கம் பெற்றவனாக இருந்தான். பார்வோன் அரசனுக்கு பானத்தையும் அப்பத்தையும் கொடுக்கிறவர்களாகிய 2 அதிகாரிகள் செய்த தவறுக்காக அந்த 2 பேரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவில் அவர்கள் இருவரும் வேறு வேறு கனவு கண்டார்கள். அதிகாலையில் அந்த இருவரும் கண்ட கனவுகள் இவ்வாறாக யோசேப்பிடம் சொன்னார்கள். பானம் கொடுக்கிறவனுக்கு 3 திராட்சை கொலைகள் காணப்பட்டது. அந்த திராட்சை பழத்தை பிழிந்து அரசனுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்தேன் என்றான். அதை கேட்ட யோசேப்பு, நீ 3 நாளுக்கு பிறகு பார்வோன் உன் பதவியை மறுபடியும் கொடுப்பான். நீ அவருக்கு பழையபடி திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுப்பாய் என்றான். அந்த தருணத்தில், நீ உன் தாசனாகிய என்னை நினைத்தருளும் என்று யோசேப்பு சொன்னான். அப்பம் செய்கிறவன் தன் கனவை இவ்வாறாக சொன்னான். 3 கூடைகள் நிறைந்திருந்தது. மேல் கூடையில் அரசனுக்காக சமைக்கப்பட்ட உணவு இருந்தது. ஆனால் பறவைகள் அதை எடுத்து சாப்பிட்டது என்று யோசேப்பிடம் சொன்னான். அதற்கு யோசேப்பு, 3 நாளைக்குள்ளாக அரசன் உன்னை கொன்று போடுவார். நீ மரித்த பிறகு உன் உடம்பு பறவைகள் வந்து கொத்தி தின்னும் என்றான். யோசேப்பு சொன்ன விதமாகவே
அவர்கள் இருவரின் விஷயத்தில் நடந்தது. 2 வருடங்கள் கழிந்தது. பார்வோன் அரசன் 2 கனவை கண்டான். முதல் கனவில் 7 கொழுமையான மாடுகளும் 7 மெலிந்த மாடுகளும் காணப்பட்டது. அந்த 7 மெலிந்த மாடுகள் கொழுமையான மாடுகளை தின்றது. 2வது கனவில் நல்ல செழிப்பான பயிர்களை செழிப்பில்லாத பயிர்கள் தின்றது. விடியற்காலையில் அரசன் மிகவும் பதட்டத்தோடு இருந்தான். நாட்டில் உள்ள பண்டிதர்களை வரவழைத்தான். அவனுடைய கனவுக்கு அர்த்தத்தை விவரிக்கும்படி சொன்னான். ஆனால் எகிப்து நாட்டில் உள்ள யாரும் கூட அவனுடைய கனவின் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. அப்பொழுது அரசனுக்கு பானத்தை கொடுக்கிறவன் சிறைசாலையில் இருக்கிற போது யோசேப்பு கனவை மிகவும் சரியாக விவரிக்கக்கூடியவன் என்றான். பார்வோன் அரசன் உடனே யோசேப்பை சிறைசாலையிலிருந்து வரவழைத்தான். அரசன் கண்ட கனவை யோசேப்பிடம் சொல்லி அதற்கு அர்த்தத்தை கேட்டார்கள். அனைத்தையும் கேட்ட பிறகு யோசேப்பு இவ்வாறாக சொன்னான். அரசனே, என்னுடைய சுய அறிவினால் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தினாலே கனவின் அர்த்தத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கண்ட 2 கனவிலும் அர்த்தம் ஒன்றுதான். தேவன் இந்த காரியத்தை சீக்கிரமாக செய்கிறார். அதனாலே 2 முறை ஒரே அர்த்தமுடைய அந்த கனவு உங்களுக்கு வந்தது. வருகிற 7 வருடங்களுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். மக்கள் சுகமாக இருப்பார்கள். 7 கொழுமையான மாடுகள், 7 நல்ல பயிர்கள், அதுவே அதற்கு அடையாளம். அதற்கு பிறகு வருகிற 7 வருடங்கள் மிக மோசமான பஞ்சம் வரப்போகிறது. மக்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுவார்கள், பசியினால் இருப்பார்கள். மெலிந்த மாடுகள், விதையில்லாத பயிர்கள், இதுவே இதற்கு அடையாளம். யோசேப்பு சொன்னதை கேட்ட பார்வோன் மனதிற்குள்ளாக ஆச்சரியப்பட்டான். வரப்போகிற பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்வது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசேப்பிடம் கேட்டான். அதற்கு யோசேப்பு, விளைச்சல் நல்லபடியாக இருக்கிற அந்த 7 வருடங்களின் விளைச்சலை 5ஆம் பாகத்தை சேகரிக்க வேண்டும். அந்த தானியங்களை பெரிய விதை கிடங்குக்குள் சேகரிக்க வேண்டும். பஞ்சம் வருகிற காலத்தில் அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றான். யோசேப்பு சொன்ன யோசனை அரசனுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்ல யோசனையாக இருந்தது. அரசன் யோசேப்பை பார்த்து, உன்னைப் போல தெளிவுள்ளவன் என்னுடைய ஆட்சியில் யாரும் இல்லை. நீ என்னுடைய வீட்டிற்கு அதிகாரியாக இரு. அரச பதவியில் மட்டும் உன்னை விட நான் உயர்ந்தவன். இந்த நாட்டின் மக்கள் அனைவரும் உனக்கு கீழ்ப்படிவார்கள் என்றான். விளைந்த தானியங்களை சேகரித்து வைக்கும் பணியை அரசன் யோசேப்புக்கு கொடுத்தான். யோசேப்பு மிகவும் நம்பிக்கை உள்ளவனாக அரசன் தனக்கு கொடுத்த பணியை மிகவும் தெளிவாக செய்தான். தானியங்களை கிடங்கில் சேகரித்தான். எகிப்து நாட்டிலும் சுற்றியுள்ள நாட்டிலும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் அரசனிடத்திற்கு வந்து தங்களுக்கு தானியங்கள் வேண்டுமென்று சொன்னார்கள். அரசன் யோசேப்பினிடத்திற்கு போக சொன்னான். யோசேப்பு அனைவருக்கும் தானியத்தை விற்றான். பார்வோன் யோசேப்புக்கு போத்திபாரின் மகள் அஸ்னாத்தை மனைவியாக்கினான். சில காலத்திற்கு பிறகு யோசேப்புக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு மனாசே, எப்ராயிம் என்று பெயர் வைத்தான். எகிப்து நாட்டில் தானியங்கள் உள்ளது என்ற செய்தியை கானானில் இருக்கும் யாக்கோப்பின் குடும்பத்திற்கு தெரிய வந்தது. அவன் தன்னுடைய மகன்களை தானியத்தை வாங்கி வரும்படி எகிப்திற்கு அனுப்பினான். அவ்வாறு அனுப்பும்போது யாக்கோப்பின் இளைய மகனான பென்யமீனை மட்டும் அனுப்பவில்லை. யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு சென்று தானியங்களை கேட்டார்கள். அவர்களை யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் என்று தெரிந்து கொண்டான். ஆனாலும் அவர்களை தெரியாதது போல் அவர்களிடம் கடினமாக பேசினான். அவர்கள் மிகவும் பயந்து யோசேப்பிடம், ஐயா, நாங்கள் திருடர்கள் இல்லை என்றார்கள். யோசேப்பு அவன் சகோதரரில் சிமியோன் என்றவனை வைத்துக்கொண்டு, நீங்கள் மறுபடியும் வரும்பொழுது உங்களுடைய இளைய சகோதரனை அழைத்து வாருங்கள் என்றான். அவர்கள் கொடுத்த பணப்பையை அவர்களின் தானியத்தின் மூட்டையில் வைத்து அவர்களுக்கு கொடுத்தனுப்பினான். அவர்கள் பயணத்தின் போது பாதி வழியிலே மூட்டையை பிரித்து பார்த்தபோது பணப்பை இருப்பதைக் கண்டு பயந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய யாக்கோப்பிடம் நடந்த யாவற்றையும் விவரித்தார்கள். சில காலம் சென்ற பிறகு எகிப்திற்கு சென்று தானியங்களை கொண்டு வரும்படி யாக்கோப்பு தன்னுடைய மகன்களிடம் சொன்னான். அதற்கு அவர்கள், பென்யமீன் இல்லாமல் நாங்கள் போக முடியாது என்று உறுதியோடு சொன்னார்கள். யாக்கோப்பு மிக வருத்தத்தோடு பென்யமீனை அவர்களோடு அனுப்பினான். யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு நல்ல விருந்து கொடுத்து தானியங்களை கொடுத்தனுப்பினான். பென்யமீன் பையில் மட்டும்
வெள்ளி பணத்தை வைத்து அனுப்பினான். அவர்கள் சிறிது தூரம் சென்ற பிறகு யோசேப்பு எகிப்து நாட்டில் ஒரு அதிகாரியை அவர்களிடத்திற்கு அனுப்பி அவர்களின் மூட்டையை தேடி பார்க்கையில் பென்யமீன் பையில் மட்டும் வெள்ளி பணம் இருந்தது. அவன் சகோதரர்கள் அனைவரும் யோசேப்பிடம் மன்றாடினார்கள், எங்களுடைய தகப்பனார் பென்யமீனை பார்க்காவிட்டால் இறந்து விடுவார். அப்பொழுது யோசேப்பு தான் யார் என்பதை அவர்களுக்கு சொன்னான். நீங்கள் என்னை அந்த வியாபாரியிடத்தில் விற்றதினால் அனைவருக்கும் நன்மை நடந்தது என்றான். அடுத்த முறை வரும்போது நம்முடைய தகப்பனையும் உங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் அழைத்து வரும்படி சொன்னான். பார்வோனும் கூட யோசேப்பின் சகோதரர்கள் வந்த செய்தியை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டான். யோசேப்பின் சகோதரர்கள் யாக்கோப்பிடம் நடந்த காரியங்கள் அனைத்தையும் சொன்னார்கள். யோசேப்பு எகிப்து நாட்டில் சக்கரவர்த்தியைப் போல அதிகாரமுடையவனாக இருக்கிற விஷயத்தை கேட்ட யாக்கோப்பு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். நான் மரிக்கும் முன் என்னுடைய மகனை பார்க்க போகிறேன் என்று எகிப்திற்கு ஆனந்தத்தோடே புறப்பட்டான். எகிப்து நாட்டில் மிகவும் சாரமுள்ள நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்பின் மனைவி 2 பிள்ளைகளும் மற்றும் அவருடைய குடும்பத்தார் 70 பேர்களும் எகிப்தில் குடியிருந்தார்கள். 430 வருடங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் மிகவும் பழுகி பெருகி பலமான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அவர்களுடைய கணக்கு 6 லட்சத்திற்கும் மேலாக இருந்தது. யாக்கோப்பு 120 வருடங்கள் வாழ்ந்து மரித்தான். அவனுடைய சடலத்தை கானான் தேசத்தில் உள்ள பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பு மரிப்பதற்கு முன்பு இவ்வாறாக சொன்னான், தேவன் என்றாவது ஒரு நாள் உங்கள் மீது கிருபை வைத்து நம்முடைய தேசமாகிய கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும்போது என்னுடைய எலும்பையும் எடுத்து செல்லுங்கள் என்றான். யோசேப்பு 110 வருடங்கள் வாழ்ந்து மரித்தான். அவனை ஒரு பெட்டியில் பத்திரப்படுத்தினார்கள். யோசேப்பு மிகவும் உத்தம குணம் உடையவன், தேவனிடத்தில் பயபக்தி உடையவனாக இருந்தான். தேவனுடைய நடத்துதலில் வாழ்ந்தான். தேவன் யோசேப்பை அதிகமாக ஆசீர்வதித்தார்.